அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த ரோடு தான் அஜியாத் ரோடு. ஹரம் தெரியுதுங்களா? கிளாக் டவர் பேக் சைடில் 3ஆம் நம்பர் பாத்ரூம் இருக்கும். கிளாக் டவர் கீழே 3ஆம் நம்பர் பாத்ரூம் இருக்கும். அந்த பாத்ரூமுக்கு சைடில் வந்தால் அது அஜியாத் ரோடு. பார்த்துக்கோங்க. கிளாக் டவருக்கு அந்த பக்கம் ஹரம் காபத்துல்லா ஹரம் இருக்குது. கிளாக் டவர் பேக் சைடில் 3ஆம் நம்பர் பாத்ரூம் கட்டி அந்த அஜியாத் ரீபாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாருங்க, தெரியுதுங்களா? இந்த அஜியாத் ரீபாக்ஸ் இப்போ எல்லாம் பில்டிங்காக தெரியுது இல்லை? இந்த பாருங்க, பில்டிங்காக தெரியுது. இப்போ பாருங்க, இந்த மலை உடச்சிருக்காங்க பார்த்தீங்களா? பில்டிங் பக்கத்தில் பாருங்கள், இந்த மலை தான், மலைக்கு மேலே தான் பில்டிங் கட்டியிருக்காங்க. இப்போ பாருங்க, மலைகள் ஃபுல்லாக மலை தான். இந்த பகுதியில் ஃபுல்லாக ரசூலுல்லாஹி காலத்தில் ஃபுல்லாக மலைகள் தான். மலைகளை எடுத்து தான் இந்த பில்டிங்கெல்லாம் கட்டப்பட்டது. இந்த பில்டிங் உள்ள உயரமாக பில்டிங்காக தெரியுது இல்லையா? வாங்க, உயரமாக பில்டிங் தெரியுதா? இந்த பில்டிங் உள்ளதான் உயரமான மலைகள் உள்ள இடம். அந்த மலைகள்லாம் இடிச்சு தான் பில்டிங்கு கட்டியிருக்காங்க. பாக்கி இது பாருங்க, இங்கே இடிச்சு வச்சுருக்காங்க. இந்த இடத்துல அடுத்த பில்டிங் கட்டுவாங்க. அங்கே பாருங்க, அங்கே பில்டிங் கட்டிருக்காங்களா? பக்கத்தில் மலை இருக்குது. ஃபுல்லாக ரசூலுல்லாஹுடைய காலத்தில் ஃபுல்லாக மலைகள். இந்த மருத்துவத்தில் எந்த வீடுகளோ எந்த பில்டிங்களோ கிடையாது. ஓகேவா? எந்த பில்டிங்களும் இல்லாத ஒரு இடம் தான் இந்த அஜியாத். இது எதுக்கு சொல்ல வேண்டாம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க ஈராக் வகையில் அவங்க இருந்தபோது லைலத்துல் கத்ர் இரவில் இன்னா அன்ஸல்னா இது இக்ரா பிஸ்மி ரப்பிக்க அல்லது என்ற சூராவை அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் மூலமாக இறங்கினால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாங்க, ஓத சொன்னாங்க. ஓத தெரியலன்னு ரசூலுல்லாஹ் சொல்லும்போது இந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இந்த இக்ரா பிஸ்மி ரப்பிக்க அல்லது சூரா ஓதி காமிச்சாங்க. 5 ஆயத்து, அது வந்து 5 ஆயத்து. இப்போ நடு இரவுலேயே ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க. பயந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அசல் உருவத்தில் பார்த்து பயந்து போயிட்டாங்க. அது என்ன ஏதுன்னு தெரியாதுல. அப்போ ஓடி வந்து என்ன செஞ்சாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஜா ரலியல்லாஹு வீட்டுக்கு வந்தாங்க. ஹதீஜா ரலியல்லாஹு வீடு எங்கே கிளாக் டவர் இருக்காங்க. இந்த இடத்துல தான் ஹதீஜாவோட வீடு இருந்துச்சு. இப்போ அந்த இடத்துல பில்டிங் கட்டியிருக்காங்க. இதுலேயே 9வது ஃப்ளோரில் போனால் ஹதீஜாவுடைய பள்ளிவாசம் அங்கே இருக்குது. அதில் போனால் அது வரையும் போகலாம், நம்ம போய் தொழுவலாம். அதுக்கு மேலே தான் ரூம் இருக்குது, போக முடியாது. எதுக்கு சொல்ல வேண்டாம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈராக் வகையில் அந்த வஹி வந்ததுக்கு பின்னாலே 3 வருஷம் தொடர்ந்து ரசூலுல்லாஹ்க்கு வஹி வரல. 3 வருஷத்துக்கு பின்னாடி ரசூலுல்லாஹ் இந்த அஜியாத் என்ற பகுதி ஃபுல்லாக மலைகள் பாருங்க, ஃபுல்லாக இது போல் மலைகள் தான் இடித்து பில்டிங் கட்டியிருக்காங்க. இந்த அஜியாத் ஃபுல்லாக மலைகளை தான் இருந்துச்சு. இந்த பகுதியில் ரசூலுல்லாஹ் வந்துக்கிட்டு இருக்கும்போது ரசூலுல்லாஹ் திடீர் யா முஹம்மது ஓ முகம்மது சொல்லி அழைக்கக்கூடிய சப்தத்தை ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க. இப்போ 4 பக்கம் ரசூலுல்லாஹ் திரும்பிப்பாங்க, யாருமே இல்லை. ரசூலுல்லாஹ் தவிர வேறு யாரும் இல்லை. அப்போ யாருமே காணுமே வந்து ரசூலுல்லாஹ் தலையை உயர்த்துறாங்க. வானத்துக்கு கீழே ஆகாயத்தில் நிற்கிறாங்க. நாக்காளி போட்டு ஒரு உருவம், பெரிய ஒரு உருவம் உட்காந்துருக்கு. ரசூலுல்லாஹ் பயந்து செஞ்சாங்க. நேராக ஓடுவாங்க, திரும்பி இங்கே போனாங்க. அந்த கிளாக் டவர் இருக்கிற இடத்துல ஹதீஜாவோட வீடு இருந்துச்சு இல்லையா? அங்கே ஓடி போய் ஹதீஜாவோட சொல்கிறாங்க, ஹதீஜாவே இது போல் ஒரு உருவத்தை பார்த்தேன், பயமாக இருக்குது, யார் என்ன தெரியல சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் ஹதீஜாவோட வீட்டுக்கு போய் எனக்கு போகை போத்து சொல்லி ஹதீஜாவோட வீட்டுக்கு போயிட்டாங்க. ஹதீஜாவோட என்ன நினைக்கிறாங்க, வந்தது யார், இது மலக்கா இல்லை ஷைத்தானா, நம்ம தெரிஞ்சுக்கன்னு சொல்லி என்ன செய்கிறாங்க சொன்னாங்க. யார் ரசூலுல்லாஹ் அந்த நீங்கள் பார்த்த உருவம் திரும்ப இங்கே வந்துச்சு சொன்னான், வீட்டுக்கு வந்துச்சு சொன்னால் எனக்கு என்கிட்ட சொல்லுங்கள். ஏன்னா ரசூலுல்லாஹ் கண்களுக்கு தெரிகிறது, அல்லாஹ் மற்ற கண்களுக்கு அல்லாஹ் தான் காட்ட மாட்டான். அப்போ ஹதீஜா ரலியல்லாஹு சொன்ன உடனேயும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கறதுக்கு அதே உருவம் அந்த கிளாக் டவர் இருக்கக்கூடிய அந்த இடத்துல ஹதீஜாவோட வீட்டுக்கு வருது. வந்தோடனே சொன்னாங்க, ஹதீஜாவே இதோ பார் அதே உருவம் இங்கே வருதுன்னு சொன்ன உடனேயும் ஹதீஜா ரலியல்லாஹு செஞ்சாங்க, தலையில் போட்டக்கூடிய முந்தானை எடுத்து தலைமுடி தெரியறாங்க உட்காந்தாங்க.
அப்போ கேட்டாங்க, இப்போ தெரியுது அந்த உருவம் இல்லை, மறந்துடுச்சு. அப்போ தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில ஹதீஜாக்கள் சொன்னாங்க, கவலைப்படாதங்க, வந்தது ஷைத்தான் கிடையாது, வந்தது யார்? மலக்கு தான் வந்திருக்காரு. ஏண்டா நான் தலையை திறந்தேன், தலையை திறந்தால் இது யாருக்கு பிடிக்கும்? ஷைத்தானுக்கு பிடிக்கும். ஷைத்தான் மறைய மாட்டான். ஆனால் யாருக்கு பிடிக்காது சொன்னால், பெண்கள் தலைமுடியை வெளியே திறந்திருந்தால் மலக்குமார்களுக்கு பிடிக்காது என்று நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆகையால் வந்தது மலக்குத்தானே தவிர ஷைத்தான் அல்ல, நீங்கள் கவலைப்படாதுங்க, உங்களுக்கு நல்ல செய்தி தான் வரப்போகுது அப்படி ஹதீஜா கல்யாணம் சொன்னாங்க. பார்த்தீங்கன்னா மலையை பாருங்க, மலையை குறைஞ்சி தான் இங்கே பாருங்க இது போட்டிருக்காங்க, மலையை குறைஞ்சி தான் இந்த டனல் போட்டிருக்காங்க, இது பூந்தாங்க போகுது, ஃபுல்லாக மலையை குறைஞ்சி தான் போட்டிருப்பாங்க. அப்போ சொன்னாங்க, சொன்ன உடனேயும் சற்று நேரத்தில் அதே உருவம் செஞ்சுது ஹதீஜா கல்யாணம் வீட்டுக்கு வருது. ஹதீஜா கல்யாணம் வீட்டுக்கு வந்துட்டு என்ன செஞ்சாங்க, அப்போ ரசூலுல்லாஹ்ட்ட வந்து என்ன செய்கிறாங்க, வந்து யார்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இப்போ அங்கே ஒரு டனல் இருப்பாங்க, எல்லாம் மலையை குறைஞ்சி தான் உள்ளே போட்டிருப்பாங்க. அப்போ தான் யா யுஹல் முத்தஸ்ஸிர் கும் ஃபஅந்திர் ரப்பக ஃபகப்பிர் ரப்பக இந்த சூரா யா முத்தஸ்ஸிர் சூறாவை அப்போ தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து இறக்குறாங்க 3 வருஷத்துக்கு பின்னால். இல்லைங்களா, நபியை எந்திரிங்க, நீங்கள் ஓய்வு எடுத்தது போதும், போகை போற்றி வளர்த்துட்டு போதும், மக்கள் அநியாயத்தை அக்கிரமத்தில் அல்லாஹ் அல்லாமல் அல்லாஹ்வை படைக்கப்பட்ட போது அல்லாஹ்னு கடவுள் சொல்லி வணங்கிட்டு இருக்காங்க. இப்போ எச்சரிக்கை சொல்லி அல்லாஹ் தஆலா அந்த சூறாவை இறக்கணும். ஆகையால் இந்த பகுதி தான் அஜியாத் என்ற பகுதி. அஜியாத் என்ற பகுதி, இந்த பகுதியில் போகும்போது தான் ரசூலுல்லாஹ் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை ஆகாயத்தில் உட்கார்ந்திருக்கிற நிலையை பார்த்தாங்க.